சவுல் தன்னுடைய லீடரை மதிக்கலை. லீடருக்கு கீழ்ப்படிஞ்ச வரைக்கும் நல்லா இருந்தாப்புல, தன்னுடைய லீடரை மதிக்கலை. சரிங்களா? அதோடு அவர் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. கதம் கதம் ரைட். இப்படி ஒன்று இருக்குது. இப்போது தாவீது வராப்பில், தாவீது தன்னுடைய லீடரை மதிக்கிறாப்புல, கையை தட்டி கடைசி வரைக்கும் மதிக்கிறான் சார். அவன் லீடர் எப்படிப்பட்ட ஆள்? கொல்ல துடிக்கிறான். ஆனாலும் என் லீடர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நினப்பு மட்டும்தான் இவனுக்குள்ளே இருந்துச்சு. அந்த தாவீதை தான் தேவன் உயர்த்தினார். கையை தட்டி. இன்றைக்கி நிறைய பேர் சவுலாக தான் இருக்கிறாய், நிறைய பாஸ்டர்மார் அப்படி தான் இருக்கிறாய். சின்ன ஊழியக்காரன் வளர்ந்துடக்கூடாது, நம்மளை விட இவன் என்ன பெரிய ஆளா அப்படின்றது, புரியுதுங்களா? பெரிய அந்த ஒரு கெத்து இருக்கு இல்லையா, கௌரவம் இருக்கு இல்லையா, அதான். ஏன் தெரியுமா? இவங்களுக்கு மேலே ஒரு லீடர் கிடையாது, இவங்களுக்கு ஒரு லீடர் கிடையாது, எக்கச்சக்க லீடர் இருக்கிறதுனால யாருக்கும் இவங்க அடிபணிய மாட்டாங்க. ஒரு லீடருக்கு கீழே இருந்தால், உண்மை உத்தமமாக இருந்தால் தான் ஆமாம் அவங்க 4 பேரை மதிப்பாய். இவங்க லீடருக்கு கீழே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க தனிக்காட்டு ராஜாவாக இருந்தால் யார் சொல்லியும் கேட்க மாட்டாங்க, யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. சவுலுக்கு தீர்க்கதரிசி சொல்கிறத கேட்கல, சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னதை கேட்கல. தாவீதுக்கும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தார், நாத்தான். அந்த தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை தாவீது கீழ்ப்படிஞ்சான். தாவீது ஒரு தப்பு செஞ்சிட்டார், அதை நேருக்கு நேர் அந்த தீர்க்கதரிசி சொல்கிறான். நாத்தான் சொல்கிறாப்புல, நீயே அந்த மனுஷன், நீதான் அந்த மனுஷன் அப்படின்னு சொன்னப்போ, யார் அங்கே இவனை பிடித்து கட்டெரும்பை தலைகளை விட்டு காதுக்குள் விடுங்கள் அப்படின்னு சொல்லலை, அவனை பிடித்து தலையை சிறை சேதம் பண்ணுங்கள் சொல்லலை. ஓகே, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்துட்டு ஆமாம் கிடந்தான். ஊழியக்காரன் அந்த தீர்க்கதரிசி சொன்னதை கானர் பண்ண, ஆகா தப்புலாம் பண்ணிட்டோம் அப்படின்னு உணர்ந்தான். வேதம் சொல்லுது, அந்த ஒரு தவறை தவிர தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான். இருதயத்துக்கு ஏற்றவன் முதல்ல சொன்னார், இடையில ஒரு சின்ன தப்புன்னா முடிக்கும்போது சொல்கிறாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன். கையை தட்டி அப்படி வாழணும் சார். வாழ்ந்தா அவர் சொல்லணும் சார், என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு. ஆமேன். ஏன்னா அவன்கிட்ட 2 ஹேபிட் இருந்துச்சு. தன்னுடைய தலைவனை, தன்னுடைய லீடரை ஹானர் பண்ணான். சவுல் தன்னுடைய லீடரையும் ஹானர் பண்ணலை, தனக்கு கீழே தேவன் தந்த ஒரு டிவைன் கனெக்ஷனையும் மதிக்கலை. தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1000 சொன்ன ஒன்று ரோசம் வந்துட்டு. சின்ன பையன், நேற்று வந்த பையன், அவன் இவ்வளோ பெரிய உயரமா? ஆமாம், இந்த நாகர்கோயிலில் நம்ம இருக்கிறோம் இல்லையாங்க. ஆமாம், தப்பித்தவறி நாகர்கோயிலில் நாம் வந்து தெரியாமல் பேசின, உண்மையிலே கிருபையை தைரியமாக பேசுகிறதுக்கு, அதாவது நான் நினச்சேன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபையை நம்ம தைரியமாக பேசுகிறதில்ல நம்பர் 1 சொன்னோன்னா, இதை யாராவது கேட்டுட்டு நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க, இல்லை வெளியிலேருந்து வேவு பார்க்குற அண்ணன் மாதிரி யாராவது பார்த்துட்டு, நாகர்கோயிலில் நம்பர் 1 நீ தானே, அந்த பெருமை வேறு இருக்கா, நாகர்கோயிலில் நாங்கள் தான் நம்பர் 1ன்னு நினச்சா நான் பொறுப்பாக முடியாது. புரியுதுங்களா? இந்த புத்தி தான் ஆகாது. ஆமாம், நாகர்கோயிலில் நாங்கள் மட்டும்தான் பெரிய ஆளு, அந்த புத்தி தான் ஆகாது. சவுல் அதான் பிரச்சனை. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. எனக்கும் 1000, அவனுக்கு 10,000மா? இன்னும் ராஜ அரச பதவி மட்டும்தான் அவனுக்கு கிடைக்கல, அதையும் கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொன்னாம் இல்லையா? அதான் நடந்துச்சு. அதே போல தான். ஆமாம், ஓஹோ, இந்த நாகர்கோயிலில் நாங்கள் இத்தனை வருஷம் இருக்கிறோம், எங்கள் அப்பா காலத்துலேருந்து புட்டங்காலத்துலேருந்து நாங்கள் ஊழியம் செய்கிறோம், எங்களோட நீங்கள் இன்றைக்கி வந்த நீங்கள் பெரிய ஆளா அப்படின்னு நினச்சாங்கன்னா நம்ம பெரிய ஆள் ஆயிடுவோம். அவங்க நினச்சாலே நம்ம ஆயிடுவோம்.